பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 79, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது கனவுகளை பற்றி கூறி வருகின்றேன். கனவுகள் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலருக்கு நடக்காமல் போகலாம். அவரவர் அனுபவத்தை பொறுத்து மாறுபடும். சில கனவுகள் நடப்பதை முன்கூட்டியே அறிவிக்கும், சில கனவுகள் நடந்ததை அறிவிக்கும். ஆகவே அதுக்கு சரியான ஆய்வு, கொஞ்சம் உடல் திறன் ஆய்வு இதெல்லாம் இருந்தால்தான் அதனை கண்டுபிடிக்க முடியும். ஞான அறிவை கொண்டு கண்டுபிடித்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு கொள்ள வேண்டும். அதன்படி ஒரு சிலருக்கு சாமி கனவுகள்லாம் வருவது இயற்கைதான், இயல்பு. ஒரு சிலருக்கு வராமல் கூட போகலாம். ஆகவே சில கனவுகள் தவறான ஒரு புற வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள், அதாவது தவறான எண்ணங்கள், சந்தேகங்கள், குற்றம் குறை காண்பது, புறணி பேசுவது, இந்த மாதிரி இருந்தால் கனவுகள் தவறா, அந்த எண்ணம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உறக்கத்தில் அந்த காட்சிகளை காண்பித்து கொடுக்கும். ஒருவரை பற்றி தவறாக எண்ணத்தோடு நினைவை வைத்திருந்தால் அதே எண்ணத்தை அந்த கனவுகளின் காட்சிகளில் காட்சி கொடுக்கும். அதே போல் ஒருவருமே சந்தேகித்தால் அந்த நபரையும் என்ன எண்ணத்தோடு பார்த்தோமோ அதே மாதிரி காண்பித்து கொடுப்பதும் உண்மைதான். ஆகவேதான் முன்னோர்கள் சொல்வார்கள், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், நல்லோர்களை பற்றி நினைக்க வேண்டும். குலதெய்வங்கள், அதே போல் ஞானிகள், இவர்களை பற்றியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய அசருவி, அவர்களுடைய சொற்கெல்லாம் நாம் காதல் வாங்குவது மகா பாக்கியமாகும். அந்த மாதிரி இருப்பதுதான் நமக்கு நல்வழியை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. இப்போ எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு முறை அதிகாலை ஒரு 5 மணி இருக்கும். அப்பொழுது உறக்கம் அந்த அளவு இல்லை. ஆனால் எனக்கு ஒரு இடம் வாங்குவதற்காக யோசனையில் அடுத்த நாள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அந்த இடத்த வாங்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கும்போது அதிகாலை 5 மணிக்கு எனது அறையில் வேளாங்கண்ணி மாதா அவர்களை நேரடி காட்சியை நான் கண்டுள்ளேன். கனவு அல்ல, நிஜத்தில். அதாவது ரோஜா இதழ் என்ன வண்ணத்தில் இருக்குமோ, பேபி பிங்க்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வண்ண நிறத்தில் அந்த குழந்தையோடு அந்த மாதாவை அதே மாதிரி அந்த படத்தில் எப்படி இருக்குமோ, அந்த கோயிலில் எப்படி இருக்குமோ, தேவாலயத்தில் அதே காட்சியை நேரடியாக தத்ரூபமாக அவர்கள் அசைவது, அவர்கள் கண்கள் மூடி திறப்பது, சிரிப்பது, அந்த குழந்தை கையில் இருந்து சிரித்து கொண்டிருந்தது அப்படியே பார்த்தேன். அது ஒரு நிமிடம் 2 நிமிடத்தில் அப்படியே மறைந்தன. ஆகவே இதெல்லாம் உண்மைதான். இதுவரை எத்தனை பேர் கண்டுள்ளார்கள் என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நேரடி காட்சி மாதாவை பார்த்ததில் நான் 6வது நபர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு கன்னியாஸ்திரி அம்மையார் அவர்களிடம் கூறும்போது, உலகத்திலேயே அதிக பேர் பார்த்ததில்லை,
6வது பெண்மணியாக நேரடி காட்சி கண்ட ஒரே பெண் நீதானம்மா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆகவே பக்தியோடு இருந்தால் அவர்களுடைய காட்சியை காண முடியும். அன்போடு இருக்க வேண்டும், எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஆகவே அன்புதான் இறைவனை காண்பித்து கொடுக்கும், நல்லோர்களை காண்பித்து கொடுக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.